மூசாவா 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 கௌதம், கௌரி, சந்தியா, பாலு, மூசா மூசா என்ன விஷயம்? ஏன் என்ன திடீர்னு கூப்பிட்டீங்க? நல்லதோ கெட்டதோ தெரியல மூசா, ஆனா ஏதோ ஒரு விஷயம் நடந்து போச்சு. என்ன நடந்துச்சு? உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக பூதலோகத்துல இருந்து 3 அமைச்சர் பூதங்கள் இங்க வந்து மாறு விஷயத்துல சுத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல? ஆமா, ரஹீம், ரசூல், சலீம் தானே? அவங்க 3 பேரையும் அந்த தேங்காய் குடுமி தலை மண்டோரா அப்டேட் பண்ணிட்டு போயிட்டான். அப்பீட்டா? அப்பீட் பண்ணிட்டு போயிட்டான்னா? ஆமா மூசா, மந்திர கோலை நீட்டி ரே விட்டு கடத்திட்டு போயிட்டான். இது இது எப்ப நடந்துச்சு? இன்னைக்குதான் நடந்தது மூசா. இது நல்லதா கெட்டதா மூசா? பாதி நல்லது, ஆனா பாதி கெட்டது. எப்படி நல்லது எப்படி கெட்டது? அவங்கள கடத்திட்டு போனதுனால இனிமேலும் நாங்க மாறு வேஷத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்ல. பூத குலத்தை சேர்ந்த 3 பூதங்களை அவன் கடத்திட்டு போனதுனால பூதகுல இளவரசங்கிற முறையில அவங்கள காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. அது எப்படி? நீ மீட்க போனாவே அந்த பூதங்கள் உன்னை கண்டுபிடிச்சிருக்குமே. மீட்க போறேன்னு தான் சொன்னேன், ஆனா இப்பவே போய் மீட்க போறது இல்ல. நான் போய் என்ன நிலைமைன்னு தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். சரி பக்ஷிஷ், நீ முதல்ல போய் அம்மா அப்பா தாத்தா பாட்டி கிட்ட விஷயத்தை தெளிவா புரிய வச்சு வேஷத்தை களைச்சிட்டு உடனடியா வீட்டுக்கு வர சொல்லு, சரியா? சரி மூசா. உங்களோட இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் போய் அந்த 3 அமைச்சரோட நிலைமை என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி மூசா. சரி, நான் வரேன். அப்புறம் சந்தியா மூசாவையும் கூப்பிட்டாச்சு, அவங்க கிட்ட மேட்டையும் சொல்லியாச்சு, அவனும் கிளம்பியாச்சு. அம்மா டிஃபன் ரெடி பண்ணிட்டாங்க போல இருக்கு. வாசனை கும்மு நடிக்குது. சாப்பிடலாமா? அலையாத, நீ வரன்னு தெரிஞ்சு நிறையவே பண்ணிருக்காங்க. உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க போல இருக்கு. சரி பாலு, ரொம்ப பேச வேணாம், வா. போலாம் போலாம். போ போ. என்னதான் பேசினாலும் சந்தியா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. பூதலோகத்துல நாம இருந்த இருப்பு என்ன, வகிச்ச பதவி என்ன, வாழ்ந்த வாழ்க்கை என்ன, ஆனா இங்க எவனோ அசிம்பதூதாவான். அவனுக்கும் பூதலோகத்துக்கும் ஆயிரக்கணக்கான வருஷங்களா விரோதமா. அதனால நம்மள புடிச்சிட்டு வந்து இப்படி அடைச்சு வச்சிட்டானா. என்னத்த சொல்றது? எதையாவது சொல்லி தொலை. எப்ப நாம சாதாரண மனுஷனா மாறணுமோ அப்பவே நம்ம எண்ணங்களும் ரொம்ப சாதாரணமாவே ஆயிப்போச்சு. அதனால சாதாரண மனுஷங்களுக்கு வர்ற தொல்லைகளும் துன்பங்களும் நமக்கும் தான் வருது. நாம யாரு? நாம வந்த வேலை என்ன? அது எவ்வளவு முக்கியமானது? அதை எவ்வளவு உறுதியா இருந்து செய்து முடிக்கணும்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தோம். அதையெல்லாம் மறந்து விட்டு குரத்தியிடம் பச்சை குத்திக் கொள்வதும், அழகு நிலைய பெண் பின் அலைந்து தன்னை அலங்கோலப்படுத்திக் கொள்வதும், மாடி வீட்டு மாமியுடைய மடியை பிடித்துக் கொண்டு அலைவதுமாக இருந்தால் கடைசியில் நமக்கு இந்த நிலைமைதான் வரும். வந்தோமா, அலாவுதீன் குடும்பத்தை கண்டுபிடித்தோமா, அவங்களை இன்னும் ஒரு 14 வருஷம் இங்கேயே இருக்க வச்சோமான்னு பூதலோகம் கிளம்பி போயிருந்தா இப்படி மண்டோரா கிட்ட நாம மாட்டி இருப்போமா? இல்ல இந்த அசீம் தான் நம்மளை இப்படி சிலையாக நிக்க வைத்திருப்பானா? உங்க 2 பேருடைய புத்தி கெட்ட தனத்தால சின்சியரா அலாவுதீன் குடும்பத்தை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்த நானும் இங்க வந்து இப்படி மாட்டிக்கிட்டேன். ரசூல், இந்த ரஹீம் ஜாக்குலின் பின்னாடியும் நான் மாமி பன்முகி பின்னாடியும் அலைஞ்ச இனிமையான அனுபவங்களும் சுகமான நினைவுகளும் நெஞ்சு நிறைய இருக்குது. ஆனால் உனக்கு இப்படி எந்த அனுபவமே இல்லாமல் இருக்கிறது உண்மையிலேயே ஐயோ பரிதாபம், பரிதாபம். சரியாக சொன்னாய் சலீம். ஜாக்குலின் டயானாவின் இனிமையான நினைவுகள் என் மனதில் இருக்க போய்தான் இடர் தரும் இந்த இடத்தையும் சிங்கார தோட்டமாய் எண்ணி மகிழ்ச்சியோடு பொழுதை கழித்துக் கொண்டிருக்கிறேன். அன்பே ஜாக்குலின் டயானா, உன் நடை என்ன, எடை என்ன, இடை என்ன, உடை என்ன,
சிரிப்பெண்ண, சிறுவிழி குறிப்பெண்ண, பழுப்பு கூந்தலும் பருத்த உடலும். நான் சிறைப்பட்ட பொழுது என் மனம் உன்னையே சிந்திக்க தூண்டுதடி. சலீம், அட உன் கதை எனக்கு எதுக்குயா? என் கதை கவிதை போன்றது. கருணாக பாம்பெனவே கார்கூந்தல் பின்னலிட்டு அதில் அந்திவானின் மின்னலென குண்டுமல்லி பூச்சூடி சுங்கடி சேலை கட்டி சுருங்காத ரவிக்க இட்டு செம்பவழ இதழோறும் ஓர் செய்வினை புன்னகை தவழவிட்டு எனது உயிரினை கொய்து போகும் செப்படி வித்தைக்காரி என் பன்முகியே. போதும், நிறுத்துங்கள் உங்கள் பிதற்றலை. மூப்படைந்த மூட பூதங்களே, வாழ்வை இழந்து வன் சிறையில் நின்றபோதும் அந்த வஞ்சனை வஞ்சியர் வர்ணனையை நீவிர் விடவில்லையா? இது வைத்தறிச்சலால் வரும் உள்ள குமுறல். ஆமாம் ஆமாம், சரியாக சொன்னீர். இன்னொரு முறை நீங்கள் அந்த பெண் பிசாசுகளை பற்றி பேசினால் நான் உங்களை மிதித்தே கொன்று விடுவேன். ரசூல், ஏன் இப்படி கோபப்படுகிறாய்? நாம் மூவரும் சிலை போல் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த நினைவு வந்து நம்மை வாட்டாமல் இருக்க மனதிற்கு பிடித்தவர்களை நினைப்பதும் பேசுவதும். அவர்களை பற்றி பேசவும் வேண்டாம், நினைக்கவும் வேண்டாம். உயிர் பிழைப்போமா இல்லையா என்ற சந்தேகத்தோடு ஒரு அபாய கட்டத்தில் நிற்கும் நாம் நம் உயிரை பற்றித்தான் கவலைப்பட வேண்டும், பேசவும் சிந்திக்கவும் வேண்டும். முதலில் நாம் இங்கிருந்து தப்பிச் செல்ல ஒரு வழி கூறுங்கள். என்ன வழி கூறுவது? அந்த அசீம் காலில் விழுந்து கதற வேண்டியதுதான். அசீம் என்ன? அவன் எடுபிடியின் காலில் விழுந்து கதறக்கூட நான் தயாராக இருக்கிறேன். நம்மை விட்டால் சரி. என்ன சத்தம் இங்க? தம்பி தண்டோரா. என்னது தண்டோராவா? என் பேரை மாத்திக்கிட்டு சொன்னீங்க, சவுக்கால் அடிப்பேன், ஜாக்கிரதை. உமது பெயர் வண்டோரா என்பதை பாவம் மந்திரியார் மறந்து விட்டார், மன்னித்து விடு. என் பேரு தண்டோராவில்ல, வண்டோராவில்ல, குண்டோரா என்பதை இருவரும் மறந்து விட்டார் போலும். யோ, என் பேரு அதுவும் இல்லையா, என் பேரு மண்டோராயா. ஏன் இப்படி படுத்துறீங்க? உங்களுக்கு என்னையா வேணும்? தம்பி மண்டோதரா, இப்பொழுது பேர்தானா முக்கியம்? அதை விடு. இதோ பார், உனக்கே தெரியும் நாங்கள் எந்த தப்பும் பண்ணவில்லை என்று. பின்னே ஏன் எங்களை பிடித்து வந்து இப்படி இம்சை செய்கிறாய்? தயவு செய்து எங்களை விட்டுவிடு. பூதலோக அமைச்சர்கள் எப்படி அசீம் பதுதாவிடம் மாட்டிக்கொண்டார்கள்? அசீம் பதுதா இவர்களை கடத்தி வந்திருப்பதை பார்த்தால் இவர்களை அழிக்க ஏதோ சூழ்ச்சி செய்கிறான். முதலில் இவர்களை காப்பாற்ற வேண்டும். ஆமாம் ஆமாம், எங்களை விட்டு விடுங்கள். ஆமாப்பா, அசீமை அடைத்தது பூதகுல அரச குடும்பத்தைச் சேர்ந்த அம்ஜத் கான் தான். அப்படி இருக்கும்போது அந்த அரச குடும்ப வழித்தோன்றலான மூசா குடும்பத்தை தானே நீங்கள் பழி வாங்க வேண்டும். அதை விட்டு விட்டு அவர்களிடம் பணியாற்றும் எங்களை பழி வாங்குவது என்ன நியாயம்? வேண்டாம் தம்பி, எங்களை விட்டு விடுங்கள். மூசா எங்களுக்கும் எதிரிதான். அவன் குடும்பத்தை நாம் கூட்டு சேர்ந்து தேடி கண்டுபிடித்து அழிப்போம். தயவு செய்து எங்களை விட்டுவிடுங்கள். தம்பி மண்டோரா, உன்னை பார்த்தால் மிகவும் நல்லவன் போல தெரிகிறாய். நீ எங்களை விடுவித்தால் உன்னை பூதலோகம் அழைத்து போய் எங்கள் மன்னரிடம் பரிந்துரைத்து உன்னை அமைச்சராக கூட ஆக்குவோம். தயவு செய்து எங்களை விடுதலை செய்துவிடு. நிறுத்துங்கள் மட பூதங்களே. இவங்களை எப்படியாவது விடுவிக்கணுமே. சரி, நாம முதல்ல இங்கிருந்து புறப்படுவோம். எப்படி கெஞ்சினாலும் என்ன ஆசை வார்த்தை கூறினாலும் நான் மனம் மாற மாட்டேன். உம்மை விடுதலையும் செய்ய மாட்டேன். உங்கள் மரணம் ஏற்கனவே எங்கள் எஜமான் அசீம் பதுதாவால் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. வாயை மூடிக்கொண்டு சும்மா இருங்கள், நான் வருகிறேன். விசுவாசமான ஊழியனே விலைமதிப்பற்ற பொக்கிஷம். மண்டோரா அசீமுக்கு கிடைத்த பொக்கிஷம். ஆமாம் ஆமாம், அது உங்களுக்கு புரிந்தால் சரி.
தண்டனை காலத்துல வாழ்ந்தாலும் இந்த வீட்டுல நாங்க எல்லாரும் ஒரு 13 வருஷம் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தோம். ஒரு வருஷம் அக்ஞானவாசம்னு சொல்லி உறவுகளை பிரிச்ச அந்த படுபாவி எங்களை வீட்டை விட்டே துரத்திட்டானே. ஏதோ நல்ல காலம் பிறந்திருக்கும் போல இருக்கு. அதான் மூசா எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான். யார் யாரு எங்க இருக்காங்களோ, எப்படி இருக்காங்களோ, எவ்வளவு துன்பப்பட்டாங்களோ. என்னங்க எப்படி இருக்கா ஆயிஷா? நீங்க நல்லா இருக்கீங்களா? அழாத ஆயிஷா, அதான் மறுபடியும் சேர்ந்துட்டோமே. என்னங்க உங்களை பார்த்த சந்தோஷத்துல எனக்கு இருந்த வேதனை எல்லாம் பறந்து போச்சு. வா. மாமா ஜிலா ராணி ஜிலா ராணி வாங்க. நல்லா இருக்கீங்களா அத்தை? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கம்மா. ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன் அலாவுதீன். ஐயா என்ன இது கெட்ட வாசனை வருது? அது ஒண்ணு இல்ல அத்தை, மாமா மாமி வேஷம் போட்டு தப்பிச்சிட்டாரு, நீங்க பியூட்டி பார்லர் வச்சு தப்பிச்சிட்டீங்க. பாவம் உங்க புள்ள என்ன பண்ணுவாரு? அவரு குடுகுடுப்புக்கார வேஷம் போட்டு சுடுகாட்டுல பொணத்தோட ஆவியோட பேயோட இருந்திருக்காரு. இது வரைக்கும் குளிக்கவே இல்ல, நாத்து அடிக்காம மணக்க செய்யும். அப்படியாடா ஜிலா செஞ்சா? ஆமாப்பா, அது மட்டும் இல்லப்பா, யாராவது சூடா சாப்பிடறத பார்த்தா எனக்கு வாந்தி வருது. பழைய கெட்டு போனது, பாசி போனது, ஊசி போனது இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி இப்ப நாக்கு அதே தான் கேக்குது. போவமே, இது என்ன கொடுமையா இருக்கு? தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா. எப்படி பாருங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களா எப்படி இருக்கீங்க? என்ன மூசா, அஞ்ஞான வாசம் முடிஞ்சு போச்சா? எங்களெல்லாம் வேஷத்தை கழிச்சிட்டு வர சொல்லிருக்க? கிட்டத்தட்ட அப்படிதான்ப்பா. இப்ப நாம ஒரு முக்கியமான காலகட்டத்துல இருக்கோம். நம்ம எல்லாரையும் கண்டுபிடிச்சு நம்முடைய அஞ்ஞான வாசத்தை முறியடிக்க வந்த 3 பூதகுல அமைச்சர்களையும் அந்த அசீம் சிறைப்பிடிச்சிட்டான். அது பக்ஷி சொன்னாரு. அந்த 3 பேரையும் அசீம் என்ன பண்ண போறான்? மீதி இருக்கிற நம்மளையும் சிறைப்பிடிச்சு மொத்தமா சேர்த்து எல்லாரையும் இந்த பூமிக்கு அடியில புதைக்க போறானா. மூசா, இது நடக்கிற காரியமா? இத்தனை சக்திகள் இருக்கிற நம்மளையே அவன் இந்த பாடுபடுத்திருக்கானா? இன்னும் அவன் சக்தியை குறைவா எடை போடுறீங்களே பாட்டி. சரி, அவன் பலசாலிதான். நாம இப்ப அவனை என்ன பண்ண போறோம்? அவனை அழிச்சாதான் அமைச்சர்களை விடுவிச்சு நாம பூதலோகம் போக முடியும். அப்ப கிளம்புங்க, போய் கையோட அவன் கதையை முடிச்சுட்டு வந்துரும். அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. அவனோட உயிர் ரகசியத்தை தெரிஞ்சுக்கத்தான் பூத கடவுளோட கலந்து ஆலோசிக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லது, அப்படியே செய்யலாம். வா வாங்க. எம் குல பெருமானே, எமது பிரார்த்தனையை ஏற்று எமது இன்னல்கள் களைய காட்சி தாருங்கள். தேவதேவா, தேட கிடைக்காத தெய்வமே, எமது அழைப்பை ஏற்று எமக்கு காட்சி கொடுங்கள். நாங்கள் உங்களை வேண்டாத நாளில்லை, நினைக்காத நிமிடமில்லை. இருந்தாலும் வேதனை எங்களை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆமாம் கடவுளே, ஒரு அரக்கனை அழிக்க உமது துணை தேடி வந்திருக்கிறோம். எப்பொழுதும் போல் நீயே துணை இருந்து தர்மத்தை தழைக்க வை கடவுளே. கடவுளே, நான் உன்னை பார்த்து ஆண்டுகள் பல ஆகிவிட்டது. இப்பிரச்சனைக்கு ஒரு வகையில் நானே காரணம் என்பதால் நீ எழுந்தருளி வழி கூறி என் பழியை தொடைத்து அருள் புரி.
பரம்பொருளே, காண கிடைக்காத கருப்பொருளே, எமது அழைப்புக்கு இணங்கி எழுந்தருளி எம்மை மகிழ்வித்தமைக்கு நன்றி. நன்றி கூறும் பாலகனே, காவியங்கள் படைக்கும் நாயகனே, தடைகள் பல தாண்டி தலைமை ஏற்க காத்திருக்கும் பூதகுல இளைய தலைவனே, உன் மனக்கலக்கத்தின் காரணம் கூறு, கலைந்தெறிய காத்திருக்கிறோம். எமது பூத இனத்தை கட்டி காக்கும் பூதகுல கடவுளே, இந்த 14 ஆண்டுகளாக எமது பூதகுல அரச குடும்பத்திற்கு வந்த அத்தனை துன்பங்களையும் பகை வழி பாவங்களையும் கலைந்தெறிய நீரே ஆலோசனை வழங்கினீர், ஆசி புரிந்தீர், துணை நின்றீர். அதனால்தான் எங்களின் தண்டனை காலமான இந்த பூலோக வாசத்தையும் எந்தவித பாதிப்பும் இன்றி கடந்து வந்தோம் பிரபு. எல்லாம் முடிந்து நாங்கள் பூதலோகம் போகும் இந்த நல்ல வேளையில் அசிம் அதுதானும் பகைவன் தொடர்ந்து எங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறான். நாங்கள் சந்தித்த பகைவர்களில் இவன் வித்தியாசமானவனாகவும் விவேகமானவனாகவும் இருக்கிறான். முன்னொரு காலத்தில் பூதகுலத்தை துன்புறுத்தியதால் என் முன்னோர்களால் பூமியில் புதைக்கப்பட்ட அவன் எங்களால் விடுபட்டு எங்களை பழிவாங்கும் நோக்கில் செயல்பட்டு வருகிறான். குலம் காக்கவும் இனம் மானம் காக்கவும் அவனை அழித்து ஒழிக்க வேண்டிய கடமை பூதகுல இளவரசனான என் மகன் மூசாவுக்கு இருக்கிறது. அவனை எப்படி எங்கே அடித்து அழிப்பது என்று எனக்கு நீங்கள்தான் அறிவுரையும் ஆலோசனையும் கூற வேண்டும் பிரபு. முற்பிறவியின் பாவங்களின் பலனாக இப்பிறவியில் தொடர் சோதனைகளை அனுபவித்து வரும் பூதகுல அரச குடும்பமே, அசீம் பதுதா எனும் அந்த கொடூர மாந்திரிகனை முன்பொரு முறை திறமையாய் வீரமாய் பிடித்து அடைத்தது உமது பூதகுல முன்னோரான அம்ஜத் கான் என்னும் பூதகுல அரசன்தான். எனவே அம்ஜத் கானின் ஆன்மாவை அழைத்து அசீமை அழிக்கும் வழிவகைகளை கேட்டு அதன்படி செயலாற்றி அவனை அழிப்பீராக. வருகிறேன்.